கர்த்தர் மகிமையான கிரியைகளை செய்தார். இரண்டாவது என்ன செய்தார்? அதே வசனம் தெளிவாய் சொல்லுகின்றது, அவர்கள் பக்தி விருத்தி அடைந்தார்கள். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நற்சாட்சிகளை சுவிசேஷமாய் பிரசங்கித்தார்களோ, யாரெல்லாம் இயேசு தனக்குள்ளே வந்த விதங்களை குறித்து தைரியமாய் பிரசங்கித்தார்களோ, அங்கே எல்லாம் முதலாவது சமாதானம் பிறந்தது. இரண்டாவதாக அவர்களுக்குள்ளே எல்லாம் பக்தி விருத்தி உண்டானது. பக்தி விருத்தி என்று சொன்னால், பக்தி என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. எல்லோருக்கும் உள்ளும் ஒரு பக்தி இருக்கிறது. கடவுள் ஒருவர் இருக்கிறார். பக்தி விருத்தி என்று சொன்னால், மனிதன் கொடுக்க முடியாத, மனிதன் காண்பித்து கொடுக்க முடியாத, மனிதன் உணர்த்தி கொடுக்க முடியாத ஒரு உணர்வு, செயல், கிரியைகளை தேவனே தம்மை வெளிப்படுத்தும்படிக்கு செய்கின்ற மகத்துவமான கிரியைகளை தேவன் செய்தார். அற்பமான ரட்சிக்கப்பட்ட தம்முடைய சீஷர்கள் தமக்கு தேவன் செய்த காரியங்களை பேசின பொழுது, அறிவித்த பொழுது, அதை கேட்டவர்களுக்குள்ளே சமாதானம் உண்டானது.